மேடம் மேடம் கூப்பிட்டு எங்க போயிட்டாங்க மேடம்? ஹாய், நல்லா இருக்க. என்னது இது? பயமா இருக்கு. என்னாச்சு மேடம்? அத நீங்க போட்டுனே பயம்புறுத்துங்க. அத கைட்னதான் ரொம்ப பயமா இருக்கு. ஜெய்ப்பூர்ல இருந்து வந்த கொரியர் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஏன் குரலா? பேரிங் போன ஃபேன் மாதிரி கீச்சு கீச்சுன்னு ஒரு குரல். இது போய் நல்லா இருக்கா? ராமநாதன் அண்ட் கோல இருந்து டெலிவரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? அனுப்பியாச்சு மேடம். உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. எது இந்த Dress? சாமியான துணி கீச்சு யூனிஃபார்ம் தச்சு கொடுத்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கா? ஷோ என்ன விமல் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க கை வைங்க. எதுக்கு? வைங்க. இப்ப கை எடுங்க. எடுத்துட்டேன். இப்ப எதுக்கு போன் எச்ச பண்ணீங்க? நான் உங்க மேல பைத்தியமா இருக்கேன். இருங்க, ஜெர்க்காவாதீங்க. அப்ப நான் எங்க கை வச்சாலும் நீங்க கிஸ் பண்ணுவீங்க. இங்க தானே? அங்கதான். நல்லா அடிக்கிட்டோம். எஸ்கேப் ஆயிடுச்சுடா. வாய பாரு, லெசி குடிச்ச மாதிரி மம்மிட்டு. மின்சார கண்ணா, என்னது விளையாட்டு? என் கழுத்துல தாலி கட்டிட்டு விளையாடுங்க. நாளை காலையில 9 மணிக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. கட்டலனா டீ அருந்ததி. இந்த அருந்ததி ஆசைப்பட்டா அடையாம விட மாட்டா. நாளை காலையில 9 மணிக்கு உன் கையால என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்டா. 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 இப்ப எதுக்கு திருஷ்டி சுத்தி போட்ட எலுமிச்சை பழம் மாதிரி 3 பக்கம் பார்த்து சொல்லிட்டு போறா? போடி போ. இந்த சேலஞ்ச் டச் கூட பண்ணாது. எவனோ மைண்ட் வாய்ஸ் ஓபன் பண்ணிட்டாடா. டேய், இங்க படுத்துட்டு இருக்க. ஐயோ, ஏன்டா அசிங்கமா சிக்னல் காட்டுற? என் காதுல அப்பு வச்சிட்டீங்களே. சொல்றா. நீ கட்ட போறியா அவ கழுத்துல தாலி? அடியே அருந்ததி, நாளை காலையில 9 மணிக்கு நான் தாண்டி உன் கழுத்துல தாலியை கட்டுவேன். உனக்கு வைக்கிறேன் பாம். பாரு, அருந்தேவி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ தாலி கட்ட முடியாது. கட்டையை எடுக்கிறோம், அவ மண்டையில அடிக்கிறோம், அவ மயக்கப்பட்டு விழுகிறா, நீ அவ கழுத்துல தாலியை கட்டிடுற. அவ மயக்கமா இருக்கும் போது நான் தாலியை கட்டினா அவ என்ன புருஷன் ஏத்துக்கால. ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்டு பொம்பளைகளுக்கு புருஷங்க குடியாரனா இருந்தாலும் அவங்க கொலகாரனா இருந்தாலும் தாலிலே சென்டிமெண்ட். 9 மணி தாலி கட்டுறேன்னு சொல்லிருந்த அந்த குண்டு இன்னைக்கு சினிமாவுக்கு போய் எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். விமல், நீ சுயநனவோடு இருக்கும்போது என் கழுத்துல இந்த தாலியை கட்ட மாட்டேன். சோ இந்த கட்டையால உன் மண்டையில அடிச்சு உன்னை மட்டையாக்கிட்டு உன் கையில இந்த தாலியை கொடுத்து என் கழுத்துல நானே கட்ட வச்சுப்பேன். மயக்கம் தெளிஞ்சதும் முதல்ல மிஞ்சுவேன், அப்புறம் போ கொஞ்சுவேன். அருந்தேவி இந்த வழியாத்தே வருவா. அவ தலையில நான் பட்டு டக்குன்னு நான் தாலி கட்டிடுறேன். ஓகே ஓகே. நான் வாரா. உளி உளி. விமல், வெளியில வா. விமல், எங்கடா இருக்க? என்ன சவுண்ட்? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மண்டை கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. என்னப்பா நீ தாலியை கட்டிட்ட? ஏதோ அவசரத்துல நடந்து வச்சுப்பா. அத நான் அவுத்துறேன். இந்த ஒண்ணு இருக்குது, நீ கட்டு. சரே, என்ற காதலி உன்ற மனைவி ஆகலாம். பச்சே, உன்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது. கள்ள காதலி ஆகலாமே. பாத்தியா இந்த கொடுமையே? ஹாலிவுட் கிங்காங் காதலே ஃபெயிலியர் ஆயி போச்சு. கோலிவுட் கிங்காங் நீ, உன் காதல் எப்பறா ஜெயிக்கும்? ஏய் விமலா, எஸ்கேப் ஆயிட்டேன்னு சந்தோஷப்படுறியா? ஏய், இந்த ஜென்மத்துல நீ மிஸ் ஆயிட்ட. ஆனா இனிமே நான் எடுக்க போறேன் 7 ஜென்மத்துக்கும் நான் தான்டா உன் பொண்டாட்டி. வாங்குடா. அப்ப நான் ஏய் ஏய், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாட் ஆஃப் ஆங்கிரி பர் உமன்ஸோ, லாட் ஆஃப் அலையற மென்ஸோ, ரூப் தெரா மஸ்தானா, தாலி கட்ட வேண்டியவன் எஸ்தானா. அவன் என்னமோ கிராமத்து பையன் சொன்ன படு கில்லாடியா இருப்பான் போட்டிருக்கேயா. 6 செக்ஷன்ல உன் மேல கேஸ் போட்டதுனால உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டயா. எல்லா இன்ஃபுளுன்ஸையும் யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. என்ன ரொம்ப அமைதியா இருக்க? நீ யோசிக்கிறத பார்த்தா நேரா போய் அந்த பையனை ஒரே போடா போட்டு வந்துருவ போல் இருக்கு. மாட்டேன். அவனை சாகடிக்கிறது 1/2 நிமிஷம். ஆனா அவன் சாகக்கூடாது. ஏண்டா உயிரோட இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அவன் யோசிக்கணும். இதே ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சவால் விட்டுருக்கான். இப்ப அது மட்டும் தான் என் கண்ணில் நிக்குது. இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா இசக்கி செத்துட்டான் அர்த்தம். கல்யாணமா?
என்ன திடுதிருப்புன்னு என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லல. பத்திரிக்கை அடிக்க வேணாம், ஊரை கூப்பிட வேணாம், எவ்வளவு வேலை இருக்கு. ஏன்டா அப்படி என்ன அவசரம்? எல்லாம் நான் நேர்ல விவரமா சொல்றேனே. நாளைக்கு ராத்திரியே நீ ரயில பிடிச்சு வந்துடுறியா? நான் எக்மோ ஸ்டேஷன்ல இருந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரி, நீ சொல்லி நான் இன்னைக்கு மறுத்திருக்கேன். நான் உடனே புறப்படுறேன். சைதாப்பேட்டைக்கா போறீங்க? என்ன கொஞ்சம் அங்க இறக்கி விட்டுறீங்களா? அண்ணா ஒரு சூப்பர் மேட்டர் கிடைச்சிருக்குண்ணே. நாளை காலையில பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல அவனோட அண்ணன் வரானே. சீட் நம்பர் 17 கோச் நம்பர் S2 எக்மோட ரிசீவ் பண்ண அந்த வெற்றி தான் போறானே. சூப்பர் மேட்டர்டா. ஏண்டா அண்ணனை எக்மோர் தான் ரிசீவ் ஆமாண்ணே. பண்ணுவானே. நீங்க அவனை செங்கல்பேட்டில் தூக்குங்கடா. S2 கோச் அந்த சைடுல வாங்கடா. சொல்லுடா. அந்த வெற்றியோட அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே? உங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு பழனிவேலு. அப்படியா? செம்ம ட்விஸ்டா இருக்க. இப்ப நம்ம பிளான்ல எந்த சேஞ்சும் கிடையாது. அவன் கிட்ட சாமர்த்தியமா பேசி மரியாதையா கூட்டிட்டு வாங்க. அவனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. என்ன? இவனுக்கு என்ன நல்லா தெரியுங்கிறதுனால நான் இப்படியே கலந்துக்கிறேன். சாமர்த்தியமா பேசி எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. அண்ணே ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்குங்க. எக்மோர் வந்துருச்சா? எக்மோர் இல்லண்ணா, செங்கல்பட்டுண்ணா. செங்கல்பேட்டா? ஏன்பா தம்பி எக்மோர்ல எல்லாம் வந்து நிக்கிறேன்னா? அம்மா நீங்க எல்லாம் யாரு? அண்ணே நாங்க வெற்றியோட வேலை பார்க்குறேங்கண்ணே. அங்க எக்மோர்ல யாரும் குண்டு வச்சிட்டாங்களாண்ணே. அதனால செங்கல்பட்டுல இருந்தே உங்களை கூட்டு வச்சு வெற்றி அனுப்பி வச்சாருண்ணே. ஏன்பா தம்பி வெற்றி வரல? கல்யாண வேலை நிறைய இருக்குண்ணே, அதனால வெற்றியால வர முடியல. ஓ, அதனாலதான் உங்களை பொறுப்பு ஆரம்பிச்சிருக்கானா? சரி வாங்க போலாம். போலாண்ணே. தூக்கிட்டோம்ண்ணே. தம்பி வரமாட்டான்னு சொன்னீங்க. தம்பி டேய், எனக்கும் எசைக்கும் உள்ள பிரச்சனை அண்ணனுக்கு தெரிய வேணாம். சரிப்பா அண்ணே, கும்பிடுறேனே. என்ன தம்பி, என்ன இதெல்லாம்? இருனே சொல்றேன். என்னங்கடா இத்தனை பேரை மீறி எங்க அண்ணனை கூட்டு போயிடுவீங்களா? இப்ப சொல்லுங்கடா, பந்தயத்துல தோத்துட்டோம்னு ஒத்துக்கிறீங்களா? பந்தயமா? அவன் அம்மா கூட்டாளி பேசுறானே, வேற ஒண்ணும் இல்லனே. உங்களை யாரு முன்னுக்கு வீட்டுக்கு கூட்டு போறதுன்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன பந்தயம்னே. அதே அவங்க 4 பேர் வந்திருக்காங்க, நாங்க 40 பேர் வந்திருக்கோம். 4 பெருசா 40 பெருசா? என்னப்பா ஒண்ணுமே புரியல நீ சொல்றது. அதை விடுங்கடே. டேய், எங்க வெற்றியோட பலம் தெரியாம முட்டியடா சுண்டக்கா பசங்களா. பசார்ல போய் சேலை வாங்கி கட்டிட்டு பஸ்ஸில் பண்ணுங்கடா. பந்தயத்துல தோத்தா சேலை கட்டுறதா முடிவா? எப்பா எப்பா உங்க கூட்டாளிப்பா, பாவம் விட்டுரு. ஏய் அண்ணன் போட்டு. இது கரெக்ட். அடியே ஊத்தச்சிருக்கி, ஒரு SMS இருக்கு, கேட்டு போடி. ஏய் தம்பி. டேய், எங்க அண்ணன் சொல்றாருன்னு விடுறேன். போய் உன்னை எவன் அமிச்சானோ முதல்ல அவனை புடவை கட்ட சொல்றான். போடா போடா. வானே போலாம். இவனுக்கு தலைவன் வேற இருக்கானா? ஏய், உன் தலைவன் கிட்ட போய் சொல்லு, என் தம்பி கிட்ட மோத வேணாம், ஏன்னா கண்டிப்பா என் தம்பி தான் ஜெயிப்பான்னு. ஆமா, கூட்டுங்கடா நம்ம குதிரையில, கிளம்புங்கடா நம்ம பங்காளியில. தள்ளுடா. விவாக சுப முகூர்த்த பத்திரிகை. லக்ஷ்மி பழனிவேல், அஞ்சலி வெற்றிவேல். சரி, யார கேட்டா இதை அடிச்ச நீ? ஏய், நீ எப்போ? ஏய் கிழவி, நீங்க எல்லாம் எப்ப இங்க வந்தீங்க? இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாடகம் ஆடுறியா? எனக்கு இது சரிப்பட்டு வராதுப்பா. எங்க 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 என் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. என்ன கட்டிக்க உங்க மனசுல ஆசை இல்லையா? ஏப்பா வெற்றி, அண்ணனுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருப்பா. பத்திரிக்கை வேற அடிச்சாச்சு, அண்ணன் வேற வேணாம்னு சொல்றாரு. அந்த செவத்து பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளைய பாப்போம். அடிச்சு மோத கட்டலாம் பேசுற ராஸ்கல். பழனிவேலு சரின்னு ஒத்துக்கப்பா. அப்படி சொல்லாச்சு. சரி, நீ வேற பிடிவாதம் பிடிக்கிற. ஆட்சி சொல்லிடுச்சு, கல்யாண பத்திரிக்கை வேற அடிச்சுட்டு, அதனால இவ கிடத்துல நான் தாலியை கட்டுறேன். ஏப்பா கல்யாணத்தை இவ்வளவு அவசரப்பட்டு இங்க வைக்கிற? ஊர்ல வச்சிருந்த பட்டைய கிளப்பிருக்க மாட்டேன். அதுனே அன்னைக்கு கொஞ்சம் சும்மா இருங்க. அஞ்சலி ஜாதக ரீதியா ஜோசியர் உடனே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொன்னாருண்ணே. ஓஹோ, அப்பன்னா சரிதான். உங்ககிட்ட சொன்னது அண்ணன்ட்ட சொல்லிட வேணாண்ணே. உங்க எஃப்எம் கொஞ்சம் ஆஃப் பண்ணு. ஏன்பா சரி. என்னப்பா குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லண்ணே, அண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி மாங்காடு கோயில் போயிட்டு வரணும்னு சொன்னாங்க இல்லையா? நீ நல்ல விஷயம் தானே, போயிட்டு வரலாமே. அப்புறம்ண்ணே, இந்த செல்போனை நீ கையிலேயே வச்சுக்கோ. நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ என் கூட பேசலாம். அவன் அண்ணன் கையில மாட்டுற கதையே வேறடா. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள ஒரு பணம் விடும். அது யார் பணம்னு தான் தெரியல. எங்கடா ஏண்டா கழுத்துக்கி, நீ பண்றது உனக்கே நியாயமா? என்னடா பாக்குற? என் தம்பி விஷயத்தை தான் சொல்றேன். என்னடா சொல்ற? அன்னைக்கு ஸ்டேஷன்ல நீ என்ன இறக்கி விடும்போது நான் என்ன சொன்னேன்? என் தம்பியை அறிமுகப்படுத்துறேன்.
உனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பி எங்க இருக்கான்னு பார்க்க முயற்சி பண்ணியா இல்ல என்கிட்ட போன் பண்ணி அவன் அட்ரஸ் கேட்டியா? ஓ சாரிடா, இருக்கிற வேலையில மறந்துட்டேன். மறந்ததெல்லாம் இருக்கட்டும். எசிக்கி என்கிற கல் தூக்கி என் தம்பிக்கு திடீர்னு கல்யாணம், கூடவே எனக்கும். உனக்கும் கல்யாணமா? எல்லாம் என் தம்பியோட ஏற்பாடுப்பா. வழக்கமா அண்ணன் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும். இங்க உன் தம்பி ஏற்பாட்டா? அது தம்பி போன் பண்ணி கேட்டா நானும் ஓகேன்ட்டேன். இந்த ஊர்ல உறவு நட்புன்னு சொல்லிக்க நீ ஒருத்தன் தானே இருக்க. ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்துக்கு வந்து சரி என்ன? டேய், இவனை வச்சு தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இவனை வெளியே போக விடக்கூடாது. என்ன குசு குசுன்னு பேசுற? ஒண்ணு இல்ல, நல்ல விஷயம் சொல்லிருக்கேன். சும்மா அனுப்ப கூடாது. ஏதாவது சாப்பிட்டு போ. வா, உட்காரு. சோ திடீர்னு கல்யாணம் மாப்பிள்ள ஆயிட்ட? ஆமாப்பா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா தான் இருக்கு. தம்பி பிடிவாதமா இருந்தா நானும் சரி வேணான்னு சொல்லல. ஏய், எனக்கு பாத்திருக்க பொண்ணு. அத ஏன் கேக்குற நீ? என்னப்பா போலீஸ் எல்லாம் வந்திருக்கு, ஏதோ முக்கியமான விஷயம். தெரிஞ்சவளா? நீ உட்காரு. இல்லப்பா, நீங்க சாவகாசமா உட்காந்து பேசுங்க, நான் வரேன். நீ உட்காருடா, இருந்தா போலாம். இல்ல இல்ல சரி கொடு. சாரி கொண்டு எடுத்துட்டு வந்துருப்பா. போயிட்டு வரேன். கல்யாணத்துக்கு வந்துரு, என்ன மறந்துடாத. என்ன இசைக்கு திகச்சு போய் நிக்கிற? என்ன திடீர்னு இப்படி? வெற்றிவேல் வீட்டு கல்யாணத்துல உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்து, அதையும் மீறி ஏதாவது செஞ்ச ஏற்கனவே ஒரு என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்சிருக்க, ஞாபகம் வச்சுக்க. வாங்கண்ணா, என்ன வேணும்? எப்பா 2 ஜோடி மாலை வேணும். அண்ணே கல்யாணம் தானே, இந்த வாரம் ஜம்முன்னு இருக்குண்ணே. இன்னைக்கு இல்லப்பா, நாளை காலையில இதே கோயில்ல கல்யாணம். 9 முகூர்த்தம். ஆப்பிள 1/2 டசன் போடு. என்னண்ணே இது? என்ன? மீசிய கட் பண்ணிட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்லடா. நேத்து நமக்கு தான் கல்யாணம் ஆக போதுல, அப்புறம் எதுக்கு இது? ஐயா மாதிரி மீச மாத்துங்க மாமா. ஓ, அதான் மேட்ரா. ஏன் மாமா, தேங்காய்லாம் இங்கே வாங்கிட்டுமா? வாங்கிங்க. ஏன் என் மூஞ்ச பார்த்து பேச மாட்டீங்களோ? ஆமா, பெரிய உலக அழகி உங்க மூஞ்சிய பார்த்து பேசுறாங்க. வாங்கிட்டு போவீங்களா? மீசிய கட் பண்ண முகத்தை. ஏய், நீ எசிக்காது இல்ல? ஆமாண்ணே. என்ன விஷயம்? அண்ணன் வந்திருக்காருண்ணே. எங்க? அதோ வண்டியில வெயிட் பண்றாருண்ணே. சரி சரி சரி. டேய், நீ இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். 6 சோடு எடுத்து வை. என்னடா கல் தூக்கி, என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். இல்லப்பா, கல்யாண வேலைலாம் இருக்குப்பா எனக்கு. 10 நிமிஷம் தான்டா, மறுபடியும் கொண்டாந்து இங்கேயே விட்டுறேன். சரி வா. ஒரு வெறும் பையன் இந்த ஊருக்கு பழக்க வந்தவன் என் கிட்ட சவால் விட்டுருக்கான். நாளைக்கு காலையில அவனுக்கு கல்யாணம். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் உசுரோட எந்த பிரயோஜனம் இல்லை. எவனாவது எனக்கு சவால் விட்டுருந்தா இந்நேரம் சங்கம் எடுத்திருப்பேன். ஏன்பா ஏன் என்ன விட்டு வச்சிருக்க? யார் பண்ண விரும்ப? உன் தம்பி வெற்றிவேல். அண்ணே, கல்யாணத்துக்கு வாங்கின மூர்த்த ட்ரெஸ் எல்லாம் காட்டுறதுக்கு எல்லாரும் உனக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு வாங்கின பட்டு புடவை தானே டாப், சும்மா சூப்பரா ரத்த கலர்ல இருக்குண்ணே. அண்ணி ரத்தம். என்னண்ணே சொன்ன? இல்ல, அண்ணியும் ரத்த கலர்லாம் புடவை எடுக்க சொன்னப்பா. ஆமா, எங்க இருக்க? நாங்க மாங்காடு கோயில் போயிட்டு இருக்கோம். அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நாங்க கோயில் கும்பிட்டுட்டு வந்துடுறோம். நீங்க எங்க கல்யாணம் ஏற்பாடோட நேரா கோயிலுக்கு வந்துருங்க. நாங்க அங்க வந்துடுறோம். சரிண்ணே, காலைல சீக்கிரம் வந்துரு. அப்புறம் அண்ணிட்ட ஒரு நிமிஷம் கொடு. அண்ணி தூங்கிட்டு இருக்காப்பா. அப்படின்னா எழுப்ப வேணாம், காலைல பார்க்கலாம். சரி. பழனியும் லட்சுமியும் காணோம், நேரம் வேற ஆகிக்கிட்டு இருக்கு. ஆபரேஷன் பண்ண பேஷண்ட் லட்சுமிக்கு பல்ஸ் டிராப் ஆகிட்டே இருக்கு, உடனே வாங்க. உங்களுக்கு அப்புறம் 2 ஜோடிங்க காத்துட்டு இருக்கா, வந்து உட்காருங்க, ஆரம்பிச்சிடலாம். ஐயரே சொல்லுங்க. முதல்ல அண்ணனுக்கு அன்னைக்கு தான் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு. அப்ப அவளை வர சொல்லுங்க சார். படிச்சு சொன்னேன் சீக்கிரம் வந்துருங்க. இன்னும் காணும் பாருங்க. I'm sorry to tell you.
என்னாச்சுண்ணே புறப்பட்டியா இல்லையா? புறப்புறப்பா. தரிசனம் முடிஞ்சதா இல்லையா? எல்லாம் முடிச்சு போச்சுப்பா. அண்ணி தான் லேட் பண்ணிருப்பாங்க. முதல்ல போன் அவங்கள்ட்ட கொடு. அண்ணி என்னை விட்டு பிரிஞ்சு சாமி கிட்ட போயிட்டாப்பா. எப்படி நான் பிரிஞ்சு போகட்ட? உன் பக்கத்துல வச்சுக்கோனாமா? பிரிஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளவோ பயிற்சி பண்ணேன். சரிப்பா, சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க மூர்த்த ட்ரெஸ் மாலை எல்லாம் ரெடியா இருக்கு. மாலை அவளுக்கு தான்ப்பா போடணும். என்ன சொன்ன? ஒண்ணு இல்லப்பா. தம்பி அண்ணா வேற காணோம். வந்து உக்காந்து எல்லாம் முதல்ல உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயர் சொல்றதுதான்ப்பா சரி. இல்லண்ணே, நீ இல்லாம நான். உன் கல்யாணம் முதல்ல முடியட்டும். அது எப்படிண்ணே? நீ தானே முதல்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தை அடுத்த முகூர்த்த நேரம் வரும். அப்ப என் முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். என்ன? நான் வந்து ஆசீர்வாதம் பண்றப்பா. வரதுக்கு லேட் ஆகுமா? முகூர்த்த நேரம் தவறிடும். நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அண்ணனே சொல்லிட்டாருல, நீ முதல்ல மேடையில உட்காரு. அஞ்சலி உட்காருமா. ஆமா தம்பி, இவ கழுத்துல தாலி என்னதான் எனக்கு நிம்மதி. போய் உட்காருங்க. சார், கோவில் வந்துருச்சு. வண்டியை நிறுத்தாதீங்க, சுத்தி போயிட்டு வாங்க. அண்ணே, அண்ணிட்ட ஒரு வார்த்தை கேளுண்ணே. உங்க கல்யாணம் நடக்கணும்னு என்ன விட அவதான் ரொம்ப கராரா இருக்கா. சரிண்ணே. போன வச்சிடாதடா. கெட்டி மேல உங்க அன்னிக்கு அது கேட்கணும். சரிண்ணே. சார், கெட்டி மேல சத்தம் அண்ணி கேட்கணுமா? கெட்டி மேல கெட்டி மேல. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுன கண்டே வர்தானிம் சுபஹே त्वं ஜீவ சரதாம் சதம். லட்சுமி, மாங்கல்யதாரணோ சந்தோஷமா. சுபமுகூர்த்தோஸ்து. தீர்க்காயுசா நீங்க நல்லா இருக்கணும்பா. நல்லா இருங்க. அண்ணே, என்னண்ணே நீங்க வராம ஒரே டென்ஷன் ஆகி போச்சுண்ணே. ஏன் நீங்க நின்ட்டீங்க? வாங்கண்ணே, உள்ள வாங்க. நான் உள்ள வரக்கூடாதுப்பா. அண்ணே, வந்துட்டியாண்ணே? என்னண்ணே இவ்வளவு லேட் பண்ணிட்ட? ஏன் வெளியே நிக்கிற? வா உள்ள போலாம். ஆமா, அண்ணி எங்கண்ணே? என்னப்பா ஆச்சு? என்னப்பா இது? வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லியே மனப்பொண்ணா உட்கார வேண்டியவளை பணமா கொண்டு வந்து போட்டிருக்கியே. கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பாளே, இப்படி கண்ணு மூடி படுத்து கிடக்குறாளே. ஏப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னியே, அங்க என்னப்பா ஆச்சு? உனக்கா இந்த கதி வரணும்? இது விஷயம். இப்ப சொல்லு, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்? என்னடா இசிக்குது? என் தம்பின்னு தெரிஞ்சுமா உனக்கு அவன் மேல கோவம் ஆறல? உன் தம்பிங்கிறதுனால எல்லாம் சரியாயிடுமா? கை நழுவு பண்ண எம்எல்ஏ சீட் கிடைச்சிடுமா? இல்ல நான் பட்ட அவமானம் மாறிடுமா? சீக்கிரம் பாப்பா. அதோ சீக்கிரம் அந்த வண்டிதான். அவன் செஞ்சது தப்பு, ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. எனக்காக அவனை மன்னிச்சிடலாம் இல்லையா? உன் மன்னிப்பை வச்சுக்கிட்டு என்ன ஊர்காவை போட சொல்றேன். மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலைலாம் வச்சுக்காத. என் உயிரே போனாலும் அவன் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் தம்பி கல்யாணத்தை நடத்துவேன்டா. உன் உயிரை கொடுத்துடு. கல்யாண வீட்டுல ஒரு சாவு விழுந்த கல்யாணம் நின்னுடும்ல. உன்னை கூட்டிட்டு வந்தது உன்னை கொல்லதான்டா. லட்சுமி, சண்டை போட்டது போதும். கல்யாண பத்திரிகையில் இருக்கிற லட்சுமி இவதானா? இவத்தால கல்யாணம் நின்னுடும்ல. என் வேலை முடிஞ்சது நண்பா. பாவம், நீதான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணுக்கு கொள்ளி வைக்க போற. டே வாங்கடா.
உனக்கு ஒண்ணு இல்ல வா. இந்த மீசதான் மாமா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ எல்லாம் உனக்காக தான் லட்சுமி. நான் ஒண்ணு சொன்னா கண்டிப்பா செய்வீங்களா? செய்யறமா சொல்லு. நம்ம வெற்றியோட கல்யாணம் கண்டிப்பா நடந்தாகணும். கண்டிப்பா நடக்கும். என்ன நடந்தாலும் உங்க தம்பி கல்யாணம் நடக்கணும்னு என்கிட்ட வாக்கு வாங்கிட்ட லட்சுமி. அதனாலதான் உங்ககிட்ட நான் எதையுமே சொல்லல. நான் செத்தாலும் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. ஐயோ அண்ணி! லட்சுமி இப்படி ஆனதுக்கு நான் காரணம் ஆயிட்டப்பா. இல்ல நீ இல்லண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எசுக்குக்கும் எனக்கு உள்ள பிரச்சனைய உங்ககிட்ட வந்து நான் தான் பறிச்சுட்டேன். சம்மதமே இல்லாம ஒண்ணு இதுல நான் கொண்டு வந்துட்டேனே. அண்ணி செத்ததுக்கு நான் தானே காரணம். உன் அண்ணி சத்ததுக்கு இவ்வளவு ஆவேசப்படுறியே. இப்ப நீ தாலி கட்டின பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போற என்னடா பண்ணுவ? சவால் விட்ட கல்யாணமா பண்ணிக்கிற. நான் அவளுக்கு கருமாறி பண்ண போறேன். எடா வண்டிய. சுமங்கலி அப்போ சேரடி. யாருகிட்ட சவால் விடுற? உன் பொண்டாட்டி அங்க சாவா?
இங்க பாரு, உனக்கு ஒண்ணாகல. ஆய் கோஷ்டி தகராறுல இசைக்கு தீயில விழுந்து செத்துட்டான். நீங்க போலாம்.